இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 107 28 29 30 வசனங்கள். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்குள் வரும்போது அநேக பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள், அநேக பாடுகளின் பாதைகளை சந்திக்கிறார்கள், நெருக்கத்தை சந்திக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் நெருக்கம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தரை தேடுவதும், நெருக்கம் உண்டாகி அமைதி உண்டானவுடன் கர்த்தரை மறுதலிப்பதும் அவர்களுடைய சுபாவமாக காணப்பட்டது. ஆனாலும் ஆபத்தில் கூப்பிட்ட போதெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய அன்பை அவர்களிடத்தில் வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? அவர்கள் கூப்பிட்ட போது கூப்பிட்ட குரலுக்கு ஏன் என்று கேட்டார். அவர்கள் கண்ணீரை கண்டார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். நம்ம வாழ்க்கையிலையும் அப்படித்தான். நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் ஆபத்திலே ஆண்டவருடைய சன்னிதானத்தை தேடி வரும்போது, நீ இப்படி செய்தவன் தானே, நீ இப்படி துரோகம் பண்ணினவன் தானே என்று சொல்வதற்கு அவர் மனிதன் அல்ல. அன்பு கூர்ந்து நம்மை நேசித்து நம்மை அமைதிப்படுத்துகிறார். ஆபத்திலே நமக்கு விடுதலை கொடுக்கிறார். இரண்டாவது சொல்லுகிறது, கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. கடலிலே கொந்தளிப்பு, சீஷர்கள் போன படகிலே கொந்தளிப்பு. இயேசு தேடி வந்து இறையாதே அமைதலாயிரு என்றார். ஆம், இரைச்சலிலே உங்கள் வாழ்க்கையிலே, என்னுடைய நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசானவன் பல்வேறு விதமான சூழ்நிலைகளின் நிமித்தம் அலைகளை பொங்க பண்ணலாம், கொந்தளிப்பை உண்டாக்கலாம். அலைகளை அமர்த்துகிற கர்த்தர், இறையாதே என்று சொல்லுகிற கர்த்தர் நமக்கு உண்டு. அலைகள் அடங்கும். சீசர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று. ஆம், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படித்தான். இறையாதே என்று சொல்லுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். உங்கள் இரைச்சலிலே, உங்கள் நெருக்கத்திலே, உங்கள் ஆவிக்குரிய பிரயாணத்திலே உங்களிடத்தில் குறைவுகள் காணப்பட்டு நீங்கள் வழிமாறி போனாலும் உங்களை தேடி வந்து, எப்படி சீஷர்கள் முன் செல்லுகிறார்கள், ஆண்டவர் அக்கறையில் இருக்கிறார்கள். ஆனால் கடலிலே காற்று வீசிய போது நடுக்கடலிலே நடந்து வந்து ஆண்டவர் அமைதிப்படுத்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே கர்த்தர் நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார் ஒரு செய்தி. அமைதலாயிரு என்று சொல்லுகிறார். அதிகாரம் உள்ள கர்த்தர், அவருடைய வார்த்தைக்கு எல்லாம் அடங்கும். மூன்றாவது, அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். நன்றியுள்ள ஒரு ஜீவியம், ஆண்டவருக்கு நன்றியுள்ள வாழ்க்கை. மீண்டும் மீண்டும் குறைவின் பாதையில் அல்ல, நிறைவின் பாதையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் அமைதிப்படுத்துகிற கர்த்தர். அமைதி உண்டானது நிமித்தம் நமக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி மீண்டும் உலகத்திற்குள் செல்லாதபடி தேவனிடத்தில் வரத்தக்கதாக நன்றியுள்ளவர்களாய். ஆம், 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரை சுகத்திற்காக தேடுகிறார்கள், சுகம் பெற்று செல்லுகிறார்கள். ஆனால் நன்றியுள்ளவனாயிருந்தது ஒருவன் மாத்திரமே. ஆம், நாம் நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் கேட்டார், சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மீதமுள்ள 9 பேர் எங்கே? ஆம், சந்தோஷத்தினோடே அக்கறையில் சேர்த்த கர்த்தருக்கு, அமைதிப்படுத்தின கர்த்தருக்கு, கொந்தளிப்பை அமர்த்தின கர்த்தருக்கு
நன்றியுள்ளவர்களாய் ஜீவிக்க நம்முடைய வாழ்க்கையை இந்த கால வேளையிலே அர்ப்பணிப்போம். ஆம், ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் இக்கட்டுகளில் அவர் உங்களுடைய குறைவுகளை பார்க்கிறவர் அல்ல, உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர். கொந்தளிப்பை, உங்கள் வாழ்வின் கொந்தளிப்பை அமர்த்துகிறார். இறையாதே, அமைதலாயிரு என்று அவர் நமக்கு மூன்றாவது நமக்கு செய்த நன்மைக்கு நாம் நன்றியுள்ளவர்களாய் காணப்படுவோம். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, எங்கள் ஆபத்திலே உங்களை பற்றி கொள்ள, எங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகிற இரைச்சலிலே உம்மை நோக்கி பார்த்து கூப்பிட நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் ஜீவிக்க உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமீன்.